ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 4ஆம் தேதி நாளைய தினம் ரத சப்தமி. இந்த ஒரு இலை உங்கள் கையில் இருந்தால் போதும். கோதுமை வைத்து மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுடுங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அது என்ன பரிகாரம், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெளிவான விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இலையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரத சப்தமி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ரத சப்தமி அப்படிங்கிறது சூரிய பகவானை நினைத்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். தட்சிணாயன காலத்தோட ஆரம்ப புள்ளியாக சூரியனோட பயணம் ஆரம்பிக்கிறதுல அதை போற்றும் விதமாக கொண்டாடப்படக்கூடிய நாள் தான் இந்த ரத சப்தமி. பொதுவாக இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது வருடம் வரக்கூடிய தை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 7வது திதியாக வரக்கூடிய சப்தமியில் வரக்கூடியது தான் இந்த ரத சப்தமி. சப்த அப்படின்னா 7 அப்படின்னு அர்த்தம். சப்த கன்னிகள், சப்த ஸ்வரங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. அந்த வரிசையில் திதிகளில் 7வது திதியாக வரக்கூடியது இந்த சப்தமி திதி. தை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை சப்தமி திதி தான் ரத சப்தமின்னு அழைக்கிறோம். இதை சூரிய ஜெயந்தி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பெயரெல்லாம் அழைக்கிறாங்க. அன்றைய தினம் கிரகங்கள்லேயே ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்காருல்ல, சூரியன், அவர் 7 குதிரைகள் பூட்டின ஒரு தேரில் உலகத்தை வலம் வருவாராம். அதுவும் வடக்கு திசை நோக்கி வலம் வருவார். இது வசந்த காலத்தோட ஒரு ஆரம்ப நாள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சூரியனுக்கு உரிய எண் 7. இந்த நாளில் ரத சப்தமி அன்னைக்கு நம்ம சூரிய பகவானை வணங்கினோன்னா 7 ஜென்ம பாவங்கள் விலகி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த ஒரு ரத சப்தமி தினம் யோகா செய்யறதுக்கும் தியானம் செய்யறதுக்கும் உகந்த ஒரு தினமாக கருதப்படுகிறது. அதை விட முக்கியமானது, திருப்பதியில் சின்ன பிரம்மோற்சவம் அப்படிங்கிற பெயரில் இந்த ரத சப்தமியை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. பிரம்மோற்சவம் எந்த அளவுக்கு விசேஷமாக நடக்குமோ அதே மாதிரி மலையப்ப சுவாமிக்கு மாட வீதியில் ரொம்ப பிரம்மாண்டமாக திருவிழா கோலமாக காட்சியளிக்கக்கூடிய இன்னொரு நாளும் இந்த ரத சப்தமி தான். பிப்ரவரி 4ஆம் தேதி காலை ஒரு 6-7 மணிக்கு மேலாமே சப்தமி திதி ஆரம்பிச்சிடும். அது பிப்ரவரி 5ஆம் தேதி காலை வரைக்கும் இருக்கிறதால நீங்கள் பிப்ரவரி 4ஆம் தேதி நாள் முழுக்க ரத சப்தமியாக கணக்கில் எடுத்துக்கலாம். சூரிய பகவானோட வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாளைய தினம் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சாம்பிராணி தூபம் போடும்போது தூப தீபம் 2த்தையுமே வீட்டோட பூஜை அறையில் காமிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டோட மொட்டை மாடிக்கு வந்தோ இல்லை உங்கள் வீட்டிலேருந்து எங்கே பார்த்தா சூரியன் தெரிகிறாரோ அங்கே சூரிய பகவானை நோக்கி நீங்கள் தூப தீபம் காமிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஒரு சூரிய ஜெயந்தின்னு அழைக்கப்படக்கூடிய ரத சப்தமி தினத்தன்னைக்கு நம்ம சூரிய பகவானை வணங்குறதால தோல் சம்பந்தப்பட்ட வியாதியிலிருந்தும் நம்ம வெளிவர முடியும் அப்படிங்கிறது காலமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. ரத சப்தமி நாளில் தொடங்கக்கூடிய தொழில் பெருகிட்டே போகும். பெண்கள் உயர்ந்த நிலையை அடைய முடியும். சொல்லப்போனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் கணவன் மனைவி கடையில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அற்புதமான தினமும் இந்த ஒரு ரத சப்தமி தினம்தான். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த இலை இருக்குல்ல, இந்த இலை வேற ஒன்றும் இல்லை, எருக்கை இலை. ரத சப்தமி அப்படின்னு சொன்னாலே எருக்கை இலை வழிபாட்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுலேயும் குளிக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் எருக்கை இலையை சேர்த்துக்கணும். குடும்பத்திற்குரிய எல்லா நபர்களும் சேர்த்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் சேர்த்துக்கணும். ஒரு நபருக்கு 7 எண்ணிக்கையில். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 7 அப்படின்னு சொல்லக்கூடிய எண் சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு எண் அப்படிங்கிறதால காலையில் சூரிய உதய நேரத்தில் இந்த ரத சப்தமி தினத்தன்னைக்கு நீங்கள் குளிக்கணுமா. அதுலேயும் சூரியன் உதயமாகக்கூடிய இந்த 6 மணி 7 மணி இருக்குல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் தயாராக வச்சு கரெக்டாக சூரிய உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களில் யாராவது ஒரு நபரோ 2 நபரோ நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் எருக்கை இலையை போட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளிக்கணும். முடிஞ்ச அந்த எருக்கை இலை கூட கொஞ்சமாக விபூதி சேர்த்துக்கலாம். இது ஆண்களாக இருக்கிற பட்சத்தில். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அந்த எருக்கை இலை கூட கொஞ்சமாக குங்குமம் அப்படின்னா மஞ்சள் பொடி, அது உங்கள் விருப்பம். இந்த 2 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை கலந்து பெண்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம். இப்படி குளிக்கிறதால நம்மளை பிடித்திருக்கக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் தானாக விலகி ஓடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த மாதிரி எருக்கை இலை வைத்து நீராடும் போது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் நமக்கு சூரிய பகவான் வாரி வழங்குவார் அப்படிங்கிறது காலமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது. அதனால் மறக்காமல் ரத சப்தமி தினத்தில் எருக்கை இலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த எருக்கை இலையால் என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு நினைக்காம 7 எருக்கை இலை கிடைக்கலானும் பரவாயில்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு குறைந்தது ஒரு எருக்கை இலை இருக்கிற மாதிரி பார்த்துட்டு குளிக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் எருக்கை இலையை கலந்து மறக்காமல் குளிச்சுடுங்க.
ஒருவேளை இந்த பதிவை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் குளித்து முடிச்சிட்டிங்க, இல்லை சூரிய உதயத்தை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை. ரத சப்தமி திதி முடியறதுக்குள்ளே முடிஞ்சால் பிப்ரவரி 4ஆம் தேதி மாலை நேரத்தில் கூட இந்த எருக்கை இலையை கலந்து மறக்காமல் குளிச்சுடுங்க. அதே மாதிரி ஒரே ஒரு கைப்பிடி அளவு கோதுமை எடுக்க சொல்லியிருக்கோம்ல, இந்த ஒரு கைப்பிடி கோதுமை எதுக்குன்னா சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் இந்த கோதுமை. அதனால் நாளைய தினம் ரத சப்தமி தினத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் ஏதாவது ஒரு வேளையாவது கோதுமை கலந்த உணவு இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். அது கோதுமை தோசையாக இருக்கலாம், இல்லை சப்பாத்தியாக இருக்கலாம், இல்லை கோதுமை உப்புமாவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு உணவில் நீங்கள் கோதுமை இருக்க மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மூலயமா சூரிய பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி தானங்கள் செய்யறதுக்கும் இந்த ஒரு ரத சப்தமி தினம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். கூடுமான அளவுக்கு உங்கள் கையால் நாளைய தினம் கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு என்ன தானம் கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்கலாம். அதுலேயும் குறிப்பாக கோதுமை சம்மந்தப்பட்ட பொருட்களை தானமாக கொடுக்கறது விசேஷம். இந்த ரத சப்தமி தினத்தில் சூரிய பகவான் வடதிசை நோக்கி வலம் வரும்போது அவரோட பார்வை இந்த உலகத்து மேலே விழும். அப்போ அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தானமாக கொடுக்கும்போது அவர் பார்வை நம்ம மேலே விழுந்து நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து தீராத நோய்களை தீர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பார். ஆரோக்கியமான வாழ்க்கையை அவர் கொடுத்துட்டார்னா தானாகவே நமக்கு வேலை செய்யறதுக்கு தெம்பு வந்துடும். அது மூலயமா காசு பணம் கைக்கு வந்துடும். யாரையும் நம்பி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம போக மாட்டோம். இதுதான் இந்த ரத சப்தமி தினத்தன்னைக்கு நீங்கள் உங்கள் கையால் கோதுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தானமாக கொடுக்கறது. கோதுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அது கோதுமை மாவாக இருக்கலாம், இல்லை முழு கோதுமை தானியமாக இருக்கலாம். அது உங்கள் விருப்பம். கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷம். அதே மாதிரி சின்னதாக ஒரு கிண்ணத்தில் நாளைக்கு பூஜை அறையில் கோதுமை தானியம் முழு தானியம் இருக்குல்ல, அதுவும் சூரிய பகவானுக்கு நைவேத்தியமாக வைக்கணும். நிறைய பேர் வீடுகளில் சூரிய பகவான் ஃபோட்டோஸில் இருக்கிறதான வாய்ப்புகள்லாம் இல்லை. அப்படிப்பட்டவங்க சின்னதாக ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த விளக்கை சூரிய பகவானாக பாவிச்சு அந்த விளக்குக்கு முன்னாடி சின்னதாக கிண்ணத்தில் கோதுமை தானியத்தை முழு தானியமாக வைத்து படைச்சிட்டு அந்த தானியத்தை முடிஞ்சால் உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமாக கொடுங்க. அதே மாதிரி உங்கள் வீடு பக்கத்தில் யாராவது பசுமாடை வைத்திருந்தாங்கன்னா அந்த பசுமாட்டுக்கு கோதுமை சம்மந்தப்பட்ட பொருட்களை என்ன தானமாக கொடுக்கலாம், என்னென்ன பொருட்களை அவங்க ரெகுலராக கொடுப்பாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோதுமை சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு பசுமாடு பராமரிக்கவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை அவங்க பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க. அதுவும் ரத சப்தமி அன்னைக்கு பசுமாட்டுக்கு கோதுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தானமாக கொடுக்கறது உங்கள் தலைமுறையவே காக்கும், 7 ஜென்ம பாவங்களை விலக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்களோ உங்களோட முன்னோர்களோ செய்த பாவங்கள் எல்லாமே தவிடுபொடியாகும். வருடத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு முறை வரக்கூடிய தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஒரு வளர்பிறை சப்தமி திதி ரத சப்தமியை பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் உங்களை சேரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.